Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த லைவ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about atoms chapterல வந்து problems பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து Bohr's மாடல் இருக்கு இல்லையா? Bohr's மாடல் நம்ம ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அது பார்க்கலன்னா நம்மளோட லைவ்ல போய் பாருங்க, சேனலுக்குள்ள போயிட்டு you will see that இல்லைனா பிளேலிஸ்ட்டில் போய் atoms பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரில் உள்ளது வீடியோஸ் will be there. ஸோ இப்போ என்னென்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து போர்ஸோட ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் இருக்குது விச் இஸ் ஸ்பெக்ட்ரம். ஓகே, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். அதெல்லாம் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ரைட்ப்பா. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்லேருந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ரைட், சரிப்பா, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ரைட்ப்பா, ஓகே. ஸோ கவனிங்க, ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? யூஆர் ஏபிள் டு see the screen. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு போர்ஸ் மாடலில் இருக்கக்கூடிய தியரி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ராப்ளம். திஸ் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணலாம் போர்ஸ் மாடலோட தியரி பேஸ் பண்ணி. ஓகே, தியரி பார்க்காதவங்க ஆஸ் யூஷுவல் நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா போன லைவில் நான் போர்ஸ் மாடல் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். எனர்ஜி லெவல்ஸ், ஆட்டம்ஸ், அப்சார்ப்ஷன், எமிஷன் ஆஃப் ஃபோட்டான், ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். எஸ், ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். டேக் அ பென் அண்ட் பேப்பர். ஒரு 5 ப்ராப்ளம்ஸ்க்கு மேலே சால்வ் பண்ண போகிறோம். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு அண்ட் ஆல்சோ குட் ப்ராப்ளம்ஸ். ஓகே ரைட். ஓகே குட். ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்கான், ரேடியஸ் ஆஃப் இன்னர் மோஸ்ட் ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ். இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்னா என்னது? ஹைட்ரஜன் ஆட்டம் பற்றி பேசுகிறான். ஹைட்ரஜன் ஆட்டம்னா என்னது? செட்டோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1. செட்டோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 அண்டு நம்மளுக்கு வந்து நியரஸ்ட்டு, அதாவது இன்னர் மோஸ்ட் அப்படின்னா என்னது? போர் ரேடியஸ்னு ஒன்று பார்த்தோமா, n இஸ் ஈக்குவல் டு 1ஓட ஆர்பிட் தான் என்னது? அதோட ரேடியஸ் தான் இன்னர் மோஸ்ட் ஆர்பிட். அதோட ரேடியஸ் வந்து 5.3 × 10⁻11 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு கொடுத்துருக்கான். விச் ஆஃப் த வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த தேர்டு அலவுட் ஆர்பிட்? தேர்ட் அலவுட் ஆர்பிட்டோட ரேடியஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். இது 2023 நீட்டில் கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹைட்ரஜன் ஆட்டமோட இன்னர் மோஸ்ட் ஆர்பிட்ன்றது நம்மளுக்கு தெரியும். அதுதான் நம்ம என்னென்னு கூப்பிட்டோம், போர் ரேடியஸ்ன்னு கூப்பிட்டோமோ அதோட வேல்யூ தான் இது. இந்த 5.3 இஸ் நத்திங் பட் A1ஓட வேல்யூ 5.3 ஆம்ஸ்ட்ராங்ன்றது. கரெக்டாக இல்லையா? தட் இஸ் 5.3 × 10⁻11 மீட்டர். கரெக்டாக இல்லையா? ரைட். ஸோ ரேடியஸ் ஆஃப் த தேர்ட் ஆர்பிட்னு கேட்டிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், என்னோட வேல்யூ என்ன எடுத்துக்கணும்? என்னோட வேல்யூ we need to consider as 3. n is equal to 1க்கு நம்ம என்ன பேர் வச்சுருந்தோம்? கிரவுண்ட் ஸ்டேட். n is equal to 2க்கு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், n is equal to 3க்கு செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட் அலவுட் ஆர்பிட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் அலவுட் ஆர்பிட்ன்றது n1, செகண்ட் அலவுட் ஆர்பிட்ன்றது n2, தேர்ட் அலவுட் ஆர்பிட்ன்றது n3. கரெக்டாக? ஸோ நம்மளோட ஜென்ரல் ஃபார்முலா என்னது? Rn is equal to ஃபார் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.53. ஓகே, 0.53 × n² ஆம்ஸ்ட்ராங். ரைட்டா? அதாவது இந்த A1ஓட வேல்யூ இருக்குல்ல, அதை நம்ம என்னென்னு எழுதலாம்? 0.53 ஆம்ஸ்ட்ராங், A1 போர் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், தேர்ட் ஆர்பிட்னு சொல்லிட்டோம். அப்போ n is equal to 3ன்னு போட்டுடலாமா? ஸோ 0.53 × 3² நம்மளோட ஹைட்ரோஜன் ஆட்டம்னால 1ன்னு எடுத்துக்கணும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து
9 into 0.53. ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா 4. ஸோ ஆம்ஸ்ட்ராங்கில் 4.77 ஆம்ஸ்ட்ராங். ஸோ விச் இஸ் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே ரைட். யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் கமெண்ட். எனி டவுட்? நோ டவுட். கமான்பா கமான். எஸ் பா, லைவில் இருக்கவங்களாம் ஒரு லைக் கொடுங்க நம்ம லைவுக்கு. ஓகே பா, அடுத்த ப்ராப்ளம் போயிடலாமா? யா, அடுத்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா? எஸ் கமான், யூ கேன் டூ இட். பா, உங்களோட ஆன்சர்ஸை வந்து நீங்கள் லைவ் சேட்டில் போட்டிங்கன்னா ஐ எம் சீயிங் தட். ஸோ லைவ் சேட் யூ நீட் டு யூஸ். கமான்பா, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? குவிக் குவிக் குவிக். ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ T1 and T2 be the energy of electron in what? Energy of the electron in first and second excited state. நல்லா கவனிங்க. N1 T1 and T2 are the energy of the electron in the first and second excited state of hydrogen atom. According to Bohr's model of atom, T1 and T2, T1 is to T2 அப்படின்னு கேட்டிருக்கான். T1 is to T2 னா என்ன அர்த்தம்? What is T1 is to T2? T1 is to T2 is to ன்னு சொல்லுவோம். அதை T1 by T2 ன்னு அர்த்தம். ஸோ T1 by T2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. எஸ். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஹைட்ரஜன் ஆட்டம். தட் இஸ் ஜெட்டோட வேல்யூ என்னது? 1. கரெக்டா? இப்போ நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக நம்மளுக்கு என்ன தெரியும்? வாட் we know is energy of an electron in the nth orbit minus 13.6 eV into z square by n square. கரெக்டா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்னது? n is equal to 1 or 2 கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n is equal to 1 or 2 லெட்ஸ் யார் கரெக்டாக சொல்கிறீங்க பார்க்கலாம். n is equal to 1 கிரவுண்ட் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்னது? n is equal to 2. இதோட கரஸ்பாண்டிங் எனர்ஜி தான் T1. செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுன்றது என்னது? n is equal to 3 which is T2. கொஸ்டினில் கொடுத்தபடி செகண்ட் எக்ஸைட்டட், இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட், இது செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். அதோட கரஸ்பாண்டிங் எனர்ஜி தான் T1 and T2. இதோட ரேஷியோஸ் கேட்குறான். நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம்? நம்மளோட E2 எனர்ஜி இருக்குல்ல, அதுதான் வந்து நம்மளோட T1. ரைட். வாட் வேல்யூ வி வில் ஹேவ்? ஜெட்டோட வேல்யூ நம்மளுக்கு 1 பிகாஸ் இட் இஸ் ஹைட்ரஜன் ஆட்டம். 13.6 EV 1 by 4 2 square 4. அதே மாதிரி செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ன்றது என்னது? தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் minus 13.6 EV into 1 by 9. இப்போ T1 by T2 ரேஷியோ யூ நீட் டு ஃபைண்ட். ஜஸ்ட் ரேஷியோ எடுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். T1 by T2 எடுத்திங்கன்னா டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும். 9 by 4 கரெக்டாக இல்லையா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன் யூ ஆர் ஹேவிங். ரைட். சரிப்பா. யா, 9 by 4 திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். நிறைய பேர் மிஸ்டேக் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் பண்ணுங்கள் நான் சொல்கிற பாயிண்ட்டை.
ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்னோடனே ஃபஸ்ட்டுனோடனே நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுனோடனே நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், n = 1 ஃபஸ்ட்டு ஸ்டேட், n = 2 செகண்ட் ஸ்டேட், எனக்கு ஸ்டெப்ஸு தெரியும்ட்டு உடனே ஆன்சர் போட்டுருவோம், தப்பாயிடும். ஓகே, ஸோ கவனமாக போடணும். ரைட், சரிப்பா கவனிங்க. அடுத்து இந்த ப்ராப்ளம், திஸ் இஸ் ஆல்சோ அன் வெரி ஈஸி ப்ராப்ளம். சொல்லுங்கள் பார்க்கலாம். For which one of the following Bohr model is not valid? இதில் எந்த கேஸுக்கு போர் மாடல் வந்து நாட் வேலிட் அப்படின்னு சொல்லி கேட்குறான். லெட்ஸ் see. come on, yes. Which one of the following Bohr model is not valid ன்னு கேட்குறான். எதுக்கு வேலிட் இல்லை அப்படின்னு சரி கவனிங்க. போர் மாடல் வந்து எதுக்கெலாம் வேலிடு? போர் மாடல் ஆஃப் ஆட்டம் மாடல் இஸ் வேலிட் ஒன்லி டு hydrogen atom and hydrogen like atom. Hydrogen like, that is single electron atoms, hydrogen like atoms. கரெக்டா? இப்போ இதில் வந்து எதெல்லாம் வேலிட்? ஹைட்ரஜன் ஆட்டம், எஸ் இட் இஸ் அக்செப்டட். அதே மாதிரி சிங்கிளி அயனைஸ் ஹீலியம் ஆட்டம், ஹீலியம் ஐட்டம்ன்றது என்னது, 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ சிங்கிளி அயனைஸ்டுனா H+, தட் இஸ் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். இப்போ நியூட்ரலாக பார்த்தீங்கன்னா ஹீலியம்க்கு 2 எலக்ட்ரான், பட் நீங்கள் சிங்கிளி அயனைஸ்னால் ஒரு எலக்ட்ரானை வெளில எடுத்துடுறோம். தட் மீன்ஸ் இட் இஸ் வேலிட், இட் இஸ் ஆல்சோ வேலிட். ஸோ அப்படி இருக்கும்போது டியூட்ரான் ஆட்டம் இஸ் ஆல்சோ வேலிட். ஏன்னா அதுவும் என்னது 1d2ன்னு சொல்லுவான். 1d2னா என்னது, இட் இஸ் சிங்கிள் எலக்ட்ரான், சிங்கிள் புரோட்டான், சிங்கிள் நியூட்ரான், 1d2 அப்படின்னு டியூட்ரான் ஆட்டம், ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரோஜன். ஸோ பட் நியான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியானோட அட்டாமிக் நம்பர் ரொம்ப அதிகம், பட் இட் இஸ் சிங்கிளி அயனைஸ்ட், மோர் அயனைசேஷன் இஸ் ரிக்வயர்ட். இப்போ நியானில் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஒரு அயனைசேஷன் பத்தாது, சிங்கிள் எலக்ட்ரான் ஆட்டமாக மாற்றினா தான் இட் இஸ் வேலிட். ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் இஸ் ஓகே, டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டவுட்ஸ் இருக்கா? anyone having any doubt? No doubt, right pa. We'll move on to the next problem. Yeah, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். See, total energy of an electron in an atom is minus 3.4 eV. Total energy ஓட வேல்யூ கொடுத்துட்டான். இப்போ he is asking what is the value of potential energy and kinetic energy for total energy of electron in an atom in an orbit. நீங்களே ட்ரை பண்ணுங்க, I will give you some time. குயிக்காக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Yes, come on, you can do it. நம்ம லைவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஓகே, ஸோ யூ நீட் டு சப்போர்ட் அவர் சேனல். லைக் பண்ணுங்கள், வீடியோ லைவாக பார்த்துட்ருக்கீங்க. யூ கேன் கிவ் அ பிக் தம்ஸ் அப், தட் இஸ் அ ஸ்மால் மோட்டிவேஷன் ஐ நீட். ஓகே ரைட், சரிப்பா. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க குயிக். ஸோ டோட்டல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் கொடுத்துட்டான். அப்போனா என்ன அர்த்தம், they have given En, total energy of electron in an En எடுத்துக்கலாம், சம் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ஓகே En கொடுத்துட்டான் minus 3.4 eV. ஓகே, இப்போ வந்து kinetic energy of the nth orbit and potential energy of the nth orbit. ஓகே, ஸோ I need to find this. எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கெலாம் நம்ம ஃபார்முலாஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு செகண்ட் ஆகும் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க, பட் லைவில் யாரும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி நாட் ஏபிள் டு சி. கமான் பா, 2 பேர் லைவில் இருக்கீங்க, கிவ் அன் ஆன்சர். கமான் எஸ். ஓகே கவனிங்க, இந்த எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே,
என்ன எக்ஸ்பிரஷன்னா En is equal to minus KEN, அதாவது energy of the nth orbit, total energy is equal to minus of kinetic energy. At the same time En is also equal to potential energy of nth orbit divided by 2. புரியுதா இல்லையா? ஸோ இப்போ வந்து இஎன்னோட வேல்யூவை எடுத்துக்கோங்க. இஎன் அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்? கேஎன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இஎன். கரெக்டாக? இது வந்து 2 டைம்ஸ் ஆஃப் இஎன். ஸோ என்ன ஆன்சர் வரும்? கைனடிக் எனர்ஜி. இது ஃபஸ்ட்டு கைனடிக் எனர்ஜி சொல்லணும், அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? ப்ளஸ் 3.4. ஏன்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். ஸோ இது பண்ணிங்கன்னா என்ன வரும்? 6.8. ஸோ மைனஸ் 6.8 EV. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட்? திஸ் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, ரைட்ப்பா. ஸோ வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ராப்ளம். கமான், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ரேஷியோ ஆஃப் கைனடிக் எனர்ஜி டு த டோட்டல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இன் அன் போர் மாடல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். இட்ஸ் வெரி சிம்பிள். குயிக்காக சொல்லுங்கள் பார்க்கலாம். Ratio of kinetic energy to the potential energy. Yes, come on, you can do it. Very simple, right? இப்போ தான் நான் எக்ஸ்பிரஷன் சொன்னேன். எஸ், லைவ் ஜாயின் பண்ணவங்க எல்லாம் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தட் இஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் மீ. எஸ், கவனிங்க, நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் தெரியும்? அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, ரேஷியோ ஆஃப் கைனடிக் எனர்ஜி டு த டோட்டல் எனர்ஜி, தட் இஸ் kinetic energy of nth orbit divided by total energy of nth orbit. இந்த ரேஷியோ என்னன்னு கேட்குறான். கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு வந்து கைனடிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் என்ன ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும்? கைனடிக் எனர்ஜி இன் nth orbit is equal to minus of total energy in nth orbit. ஓகே, நம்மளுக்கு கேஇஎன். ஸோ இந்த ரேஷியோ என்னன்னு கேட்குறான். கேஇஎன் இது வந்து ஸ்டாண்டர்டான ரிலேஷன் ஃபார் அ ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ கேஇஎன் டிவைடட் பை இஎன், இந்த ரேஷியோ என்ன வரும் நம்மளுக்கு? -1/1. கரெக்டாக இல்லையா? -1/1. இப்போ -1/1ன்னு சொல்லலாம், இல்லை 1/-1ன்னு சொல்லலாம். கரெக்டாக இல்லையா? எது சொன்னாலும் ஒன்று தானே, ரேஷியோ தானே இது. ஸோ விச் இஸ் ஆப்ஷன்? 15(1) வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 15(1)க்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. திஸ் இஸ் கரெக்ட். ஓகே, ரைட். இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். See, consider a third orbit helium He+ using non-relativistic approach. Non-relativistic approachனா ஒன்றும் கிடையாது, இந்த ஸ்பீட் வந்து நாட் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் லைட். ரிலேட்டிவிஸ்டிக்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலேட்டிவிஸ்டிக் இந்த டேர்ம் எப்போ பாரு யூஸ் பண்ணுவான்பா, தெரியலன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிலேட்டிவிஸ்டிக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்பீடு வெலாசிட்டி ஸ்பீட் வந்து இட் இஸ் அப்ராக்சிமேட்லி க்ளோஸ் டு வாட்? ஸ்பீட் ஆஃப் லைட். c is the speed of light. Non-relativistic ஸ்பீட்னா non-relativistic ஸ்பீட் அப்படின்னா that means what? Velocity is less than speed of light. புரியுதா இல்லையா? வெரி வெரி லெஸ்னும் எடுத்துக்கலாம், கம்பேரிட்டிவ்லி லெஸ். ஸோ non-relativisticனா நம்மளோட ஸ்பீட் வந்து க்ளோஸ் டு ஸ்பீட் ஆஃப் லைட் விச் இஸ் 3 × 10⁸ meters per second. Non-relativisticனா என்னது? ஸ்பீட் ஆஃப் லைட்டோட கம்மி. ரைட். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். இது ஆஸ்கிங் வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் இன் த nth orbit. வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரான் இன் nth orbit? நம்மளுக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? வாட் இஸ் த ஃபார்முலா வி ஹேவ் ஃபார் ஸ்பீட் ஆஃப் how to find speed?
let's see what is the speed. இப்போ இதுவே ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, that is 2.2. ஃபார்முலா என்னது, speed of an electron in the nth orbit 2.2 into 10 to the power of 6, கரெக்டா, into z by n meters per second. So this is a formula we have. இப்போ இதில் என்ன சொல்கிறான்னா, நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னது, ஃபஸ்ட்டு ஹீலியம். ஹீலியம்னா அதோட ஜெட்டோட வேல்யூ என்னது, 2 நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். தேர்ட் ஆர்பிட்னு சொல்கிறான். தேர்ட் ஆர்பிட்னா என்னோட வேல்யூ 3. ஸோ அப்போ நீங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தேர்ட் ஆர்பிட் n is equal to 3ன்னு 2.2 into 10 to the power of 6 into z ஓட வேல்யூ என்னது, z ஓட வேல்யூ இஸ் 2, என்னோட வேல்யூ இஸ் 3. ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும், மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஸோ என்ன ஆன்சர் வருது நம்மளுக்கு, ஃபைனல் ஆன்சர் வாட் we are getting. நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் அப்ராக்சிமேட்லி க்ளோஸ் டு 1.46 into 10 power of 6 meters per second. ஓகே, இது மாதிரி வேல்யூ வருதான்னு பாருங்கள், குவிக் ஆன்சர் வருதா. By everyone getting the answer? Yes. ரைட், இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, ஸோ இது எந்த ஆப்ஷன் கரெக்டு, ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். இப்போ அடுத்து பாருங்கள், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் தான். லெட்ஸ் ட்ரை டு ஒர்க் அவுட். ஸோ என்ன சொல்லியிருக்கான், an electron in an hydrogen atom makes a transition from n1 to n2. ஓகே, n1ல இருந்து n2க்கு போகுதாம்பா. makes a transition from n1 to n2 போகுதான். where n1 and n2 are principal quantum numbers of the two states அப்படின்னு கொடுத்துருக்கான். assume Bohr model is valid. so Bohr model is valid. the time period, நல்லா கவனிங்க, time period of the electron in the initial state is 8 times the time period in the final state. ஓகே, அதாவது n1 ஸ்டேட்லேருந்து n2 ஸ்டேட்டுக்கு போகுது. ஓகே, இப்போ டைம் பீரியட் ஆஃப் த எலக்ட்ரான் இந்த nth ஸ்டேட், n1 ஸ்டேட் எடுத்துக்கலாம். இப்போ n1 ஸ்டேட்டில் வாட் இஸ் த டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tn1ன்னு எடுத்துக்கலாம். இதே வந்து n2 ஸ்டேட்டில் என்ன இருக்கான், வாட் இஸ் த டைம் பீரியட் Tn2. இது வந்து n1 ஸ்டேட்டில், இது n2 ஸ்டேட்டில், புரியுதா இல்லையா. தீஸ் ஆர் த டைம் பீரியட்ஸ் ஆஃப் த எலக்ட்ரான் டு கம்ப்ளீட் ஒன் சர்க்கிள், தட் இஸ் டைம் பீரியட். இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னா, time period in the initial state, that is n1, time period in n1 is 8 times that of final state, 8 into Tn2. புரியுதா இல்லையா, any doubt? Tn1 is equal to 8 into Tn2. புரியுதா, எஸ். ஸோ இதுதான் பேஸு. ஸோ இதை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஒன்ஸ் அகெயின் இதுக்கும் நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஸோ டைம் பீரியட் இதுக்கெலாம் ஐ ஹவ் டிஸ்கஸ் த ஃபார்முலா. என்ன ஃபார்முலா வரும், கமான் எஸ், டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா வரும், நம்மக்கிட்ட இந்த ஃபார்முலாஸ் தான் இருக்குது, கரெக்டாக இல்லையா. we have these formulas we have in hand. ஸோ கரெக்டாக நம்மக்கிட்ட இந்த ஃபார்முலாஸ் இருக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா T1 and T2 we need to say which is correct. இது மாதிரி ரிலேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. என்ன பண்ணலாம், what we need to do, come on payas, what to do.
இப்போ கவனிங்க, உங்களால் இது மாதிரி ஒரு ரிலேஷன் எழுத முடியும். என்ன ரிலேஷன்னா, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம இது மாதிரி நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சுருக்கோம். இதெல்லாம் நம்ம டிரைவ் பண்ணது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, speed in the nth orbit is equal to distance covered by time taken, 2 pi rn divided by time taken. இப்போ நான் எழுதுனது புரியுதா இல்லையா? நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எலக்ட்ரான் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுற்றி வருது. கரெக்டாக கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுற்றி வருது. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு வாட்? டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்? ஒரு ஃபுல் சர்க்கிளில் இட் வில் கவர் 2 pi rn. ஸோ ஸ்பீடு வந்து vn. இப்போ எனக்கு என்னென்னா tn ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும்? 2 pi by rn by vn. கரெக்டாக இல்லையா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எந்த இடத்துல என்கிட்ட tn இருக்கோ அந்த இடத்துல நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? tn இருக்க இடத்துல ஐ கேன் ரீப்ளேஸ் வித் வாட்? 2 pi rn by vn. கரெக்டாக இல்லையா? ரைட். எப்படி பண்ணுறதுன்றதை கவனிங்க. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், tn இருக்க இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 pi இந்த எக்ஸ்பிரஷனை this one I'm going to 2 pi r n1 divided by v n1 will be equal to 8 times 2 pi r n2 divided by v n2. சொல்லாமல் சொல்லக்கூடாது. இப்போ இதில் இந்த டேர்ம்ஸ்லாம் you just try to cancel. இந்த ரெண்டு டேர்ம்ஸ் கேன்சல் ஆகும். then what you need to do, rn1 divided by vn1 பண்ணிங்கன்னா you will get some answer. okay, let's see. yeah, so இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, நல்லா கவனிங்க, rn1 by vn1 equal to 8 into rn2 divided by vn2. இப்போ புரியுதா இல்லையா? இப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, டைரெக்டாக வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். rn1 நம்ம என்ன எடுத்துக்கலாம்? rn1 is equal to, just now we know the values. what is that? ரேடியஸ்க்கு என்ன வரும்? 0.53 Armstrong n1 square divided by z. rn2 இருக்க இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? 0.53 Armstrong n2 square by z. கரெக்டா? இதே மாதிரி vn1க்கு you can write 2.2 into 10 power of 6 meters per second into z by z ஓட வேல்யூ சேமு. இப்போ ஒரே ஆட்டம் தானே, ஸோ z ஓட வேல்யூ மாறாது. z by n1 அதே மாதிரி n2க்கு z by n2ன்னு வரும். இப்போ என்ன பாயிண்ட்னா, you try to find the ratios. substitute பண்ணுங்க பார்க்கலாம். substitute பண்ணிங்கன்னா என்ன வரும்? அதை வச்சு நீங்கள் you need to try to guess which is the correct option. okay, let's do it. rn1 நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஜெட்டோட வேல்யூ, இது ஹைட்ரோஜன் ஆட்டம் சொல்லியிருக்கான்ல, ஹைட்ரோஜன் ஆட்டமா? யா, இட் இஸ் ஹைட்ரோஜன் ஆட்டம். ஹைட்ரோஜன் ஆட்டம்னா என்னோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்? 1ன்னு எடுத்து, ஜெட்டோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கலாம்ல. ஸோ தட் இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ். n1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 டைம்ஸ் வாட்? நம்மளுக்கு என்ன வரும்? இன்ட்டு n2 ஸ்கொயர் டிவைடட் பை என்ன வரும் நம்மளுக்கு? 2.2 into 10 power of 6. z ஓட வேல்யூ 1, ஸோ 1 by n1. அதே மாதிரி 2.2 into 6 1 by n2. கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போ என்னென்ன வேல்யூஸ்லாம் கேன்சல் ஆகும்? குயிக்காக சொல்லுங்கள் பார்க்கலாம். கமான் எஸ். இந்த டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுமா? these terms will get cancelled. இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் மேலே போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? n1 power 3 is equal to n2 power 3. இதுதான் பா ரிலேஷனு.
n1 power 3 is equal to n2 power 3. இது மாதிரி நம்மளுக்கு ஒரு ரிலேஷன் வந்து வருது. ஓகே, பட் வேர் இஸ் 8? 8 போடணும்ல, 8 ஆல்சோ ஐ நீட் டு இன்க்ளூட். இங்கே ஒரு 8 இருக்கும்ல, திஸ் 8. ஸோ 8 n2 power 3. ஓகே, இப்போ இதுலேருந்து உங்களால் என்ன சொல்ல முடியும்னா, இது ரூட் எடுங்க பார்க்கலாம். 8 எப்படி எழுதலாம்? 2 power 3ன்னு எழுதலாமா 8? ஸோ ஃபைனலி வாட் யூ வில் ஹேவ் n1 இஸ் ஈக்குவல் டு 8 வந்து 2 power 3 எடுத்திங்கன்னா ரெண்டு பக்கம் க்யூப் ரூட் எடுங்க. க்யூப் ரூட் யூ நீட் டு டேக். அப்படி எடுத்திங்கன்னா n1 will be equal to 2 times n2. So this is a relation you got. கரெக்டா? அதாவது n1 is equal to 2 times n2. ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம்னா, டைம் பீரியட் கொடுத்துருந்தால t n1 is equal to 8 times of t n2ன்னு. This is the condition. இந்த கண்டிஷன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா, n1 is nothing but 2 times n2. ஸோ இப்போ நம்மளோட ஆப்ஷன்ஸில் இந்த 4 ஆப்ஷனில் எது சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்றத யூ நீட் டு கன்ஃபார்ம். ஸோ இந்த n1 n2 எந்த ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது? anyone having doubt? எஸ். ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. கரெக்டாக இல்லையா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ரைட்டா? சரி, இப்போ அடுத்த ப்ராப்ளம் மூவ் பண்ணலாம். எஸ், இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். லெட்ஸ் see யார் பண்ண போகிறீங்கன்னு பார்க்கலாம். See, an electron in a hydrogen atom jumps from the excited state n to ground state. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன ஆகுதான், ஸ்டேட் nல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ஜம்ப் பண்ணுது. வேவ்லென்த் ஸோ எமிட்டட் illuminates போய் படுதுன்னு அர்த்தம். illuminates a photosensitive material. illuminates போய் படுறது, ஃபாலிங் ஆன் இட்டை தான் illuminateன்னு சொல்லுவான். ஸோ illuminates means going and ஃபாலிங்னு எடுத்துக்கலாம். falling on a photosensitive material having work function of 2.75 eV. If the stopping potential is 10 V, then the value of n என்னன்னு கேட்குறான். It's a very very good question. நீங்கள் just pass the screen and try to work out. லைவ் ஜாயின் பண்ணவங்களாம் ஒரு லைக் கொடுங்க பார்க்கலாம். ரைட் பா. ஸோ இதில் எஸ், ஐம் கோயிங் டு கிவ் யூ டைம். பட் இதை நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். இதோட தியரியை வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒன் செகண்ட் தியரி தெரியலன்னா நீங்கள் போன வீடியோஸ் பார்த்தா தான் யூ நோ த தியரி. இது வந்து டியூவல் நேச்சரில் நம்ம ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்லாம் படித்தோம்ல. ஸோ டியூவல் நேச்சரையும் ஆட்டம்ஸோட டாபிக் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறான், கம்பைன் பண்ண மாதிரி ஒரு ப்ராப்ளம். இட்ஸ் வெரி குட் ப்ராப்ளம். கமான். எஸ், நம்மளோட லைவை வந்து நம்ம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தே ஆல்சோ லேர்ன். ஓகே, எஸ், சொல்லுங்கப்பா. கிரவுண்ட் ஸ்டேட்னா என்னது? நான் இதில் உள்ள கான்செப்டை மட்டும் நான் ரீகால் பண்ணுறேன். பட் நீங்கள் தான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ ஒர்க் ஆன் இட். நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு ஹை எனர்ஜி ஆர்பிட்லேருந்து லோ எனர்ஜி ஆர்பிட்டுக்கு ஒரு ஆட்டமோ ஒரு எலக்ட்ரான் வந்து ஜம்ப் ஆகுதுன்னு வைங்க. ஹை எனர்ஜி ஆர்பிட்லேருந்து லோ எனர்ஜி ஆர்பிட்டுக்கு ஒரு ஆட்டம் ஜம்ப் ஆச்சுன்னா வாட் இட் வில் எமிட் அ ஃபோட்டான். கரெக்டாக இல்லையா? இட் வில் எமிட் அ ஃபோட்டான். நம்மளுக்கு தெரியும் இது. ஸோ இப்போ கவனிங்க, இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன். கரெக்டாக? இதுதான் நம்ம படித்தோம். ஸோ இது வந்து you have studied. Think you can answer.
இதுதான் இந்த ப்ராப்ளம் பின்னாடி இருக்கக்கூடிய தியரி. திங்க். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்னு கொடுத்துட்டோம். அப்போ ஜெட்டோட வேல்யூ என்னது? 1. ஜெட்டோட வேல்யூ நம்மளுக்கு 1 பிகாஸ் இட் இஸ் அன் ஹைட்ரஜன் ஆட்டம். N1 ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு போகுது. N ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்ப்பா. கிரவுண்ட் ஸ்டேட்டுன்றது என்ன ஸ்டேட் நம்மளுக்கு? கவனிங்க, இதுதான் ஃபார்முலா கரெக்டாக. இந்த வேவ் லென்த் ஆஃப் இது பாருங்கள், திஸ் வேவ் லென்த் லாம்டா ஆஃப் ஃபோட்டான் இஸ் அப்சர்வ்ட் ஆர் ரிக்வயர்ட் ஃபார் எலக்ட்ரான் டு ஜம்ப் ஃப்ரம் N1 ஸ்டேட் டு N2 ஸ்டேட். கீழே இருந்து மேலே ஜம்ப் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய வேவ் லென்த் கரெக்டாக இல்லையா? இந்த அமௌண்ட் ஆஃப் வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான் வந்து இன்சிடென்ட் ஆச்சுன்னா இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ஆட்டம் என்கிட்ட இருக்குது, வெளியிலேருந்து ஒரு ஃபோட்டான் வந்து படுது, லாம்டா, இந்த லாம்டா அமௌண்ட் ஆஃப் வேவ் லென்த் வந்து படுதுன்னு வைங்க. பட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டானை இது அப்சர்வ் பண்ணும். ஆட்டம், திஸ் எலக்ட்ரான் இன்சைட் திஸ் ஆட்டம் வில் அப்சர்வ் தட் அண்ட் இட் கோஸ் ஃப்ரம் N1 ஸ்டேட் டு N2 ஸ்டேட். அதாவது கீழே இருந்து மேலே பார்த்து போகும் கரெக்டாக இல்லையா? திஸ் இஸ் N1, திஸ் இஸ் N2. ஸோ கீழேருந்து மேலே என்ன போகிறதுக்கு எவ்வளோ எனர்ஜி நீங்கள் கொடுக்குறீங்க? லாம்டா, தட் இஸ் லாம்டா வேவ் லென்த் உள்ள ஒரு ஃபோட்டான் வந்து பட்டு கீழே N1 ஸ்டேட்லேருந்து N2 ஸ்டேட், அதுக்கான வேவ் லென்த்தோட ரிலேஷன் தான் இந்த ஃபார்முலா வி ஹவ் டிரைவ்ட். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா, அதே மேலேருந்து கீழே விழுந்துச்சுல, மேலேருந்து கீழே விழும்போது என்ன ஆகும்? எவ்வளோ ஃபோட்டானை அப்சர்வ் பண்ணிச்சோ அவ்வளோ ஃபோட்டானை என்ன பண்ணிடும்? எமிட் பண்ணிடும். இது கரெக்டாக நான் சொல்கிற பாயிண்ட்டு. இதுதான் நம்ம தியரியில் படித்தோம். இப்போ இங்கே எலக்ட்ரான் வந்து எங்கேருந்து எங்கே ஜம்ப் பண்ணுது? Nலேருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ஜம்ப் பண்ணுது. அதாவது இப்போது கிரவுண்ட் ஸ்டேட்டுன்றது லோயர் மோஸ்ட் ஸ்டேட், மேலே இருக்கிறது என்னது? ஹை ஸ்டேட். ஸோ N in this problem here என்னோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 1. அதாவது N1ன்றது எங்கேருந்து விழுந்துச்சு? ஃப்ரம் வேர் இட் ஹஸ் ஃபாலன். இப்போ கீழேருந்து மேலே போகிறதுக்கு லாம்டாப்பா. அப்போ மேலேருந்து கீழே வரதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்பட்டிருக்கும்? இதே லாம்டா தானே வெளியில் வரும் கரெக்டாக இல்லையா? ஸோ கவனிங்க, இங்கே நம்ம N1 எதை எடுத்துக்கலாம்? எதை எடுத்துக்கணும்? ஸோ N1 we need to consider as 1. கம்பேரிட்டிவாக எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா N2 should be greater than N1. ஸோ N1ன்றது கிரவுண்ட் ஸ்டேட். கிரவுண்ட் ஸ்டேட் இது வந்து என்னது? N which is some excited state. எக்ஸைட்டட் ஸ்டேட். இது வந்து நம்ம படித்த தியரி. கீழேருந்து மேலே போகிறதுக்கு இவ்வளோ லாம்டா. அப்போ மேலேருந்து கீழே வரும்போது இதே லாம்டா தானே வெளியில் வரணும் ஃபோட்டானு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். கீழேருந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ லாம்டா தேவைப்படுதோ மேலேருந்து கீழே வரதுக்கும் சேம் லாம்டா தான், டவுட்டே இல்லை. ஓகே, ஸோ இயர் N2 இஸ் கிரேட்டர் தென் N1. இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் N2 ஷுட் பி கிரேட்டர் தென் N1. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும், ரைட்டா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கவனிங்க, இப்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னா, மேலேருந்து ஃபோட்டான் கீழே வரும்போது, அதாவது எலக்ட்ரான் மேலேருந்து எக்ஸைட்டட் எலக்ட்ரான் கீழே வரும்போது ஒரு ஃபோட்டான் வெளியில் வரும்ல, அதை எடுத்துகிட்டு போய் நேராக எங்கே போய் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க? ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் மேலே போய் இலுமினேட் பண்ணுறாங்க, தட் இஸ் போய் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும்ல. ஸோ அதை வச்சு அவன் என்ன கேட்குறான்னா, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டான். நவ் இஸ் ஆஸ்கிங் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் N. இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? Come on, yes. சரி கவனிங்க, இப்போ எவ்வளோ வேவ் லென்த் வெளியில் வந்திருக்கோம் அப்படின்றத நம்ம, எவ்வளோ எனர்ஜி வெளியில் வந்திருக்கோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். சரி, இந்த எக்ஸ்பிரஷன் வந்து லாம்டாக்கான எக்ஸ்பிரஷன் கரெக்டாக. திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் ஃபார் லாம்டா. நான் என்ன பண்ண போகிறேன்? மல்டிப்ளை பை HC டிவைடட் பை ரெண்டு சைடும் HC மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ இந்த ஃபார்முலா என்னவா மாறும்? இங்கே RZ² தானே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? HC ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே ஹைட்ரோஜன் ஆட்டம்னால 1ன்னு எடுத்துக்கலாமா? 1². ஓகே, நல்லா கவனிங்க, HC பை லாம்டான்றது எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் எமிட்டட்.
Energy of photon emitted. Photon emitted. மேலேருந்து கீழே ஜம்ப் ஆச்சுல, photon emitted ஓட எனர்ஜி, emitted photon ஓட எனர்ஜி hc by lambda rhc. ஓகே, நான் மல்டிப்ளை பை hc இன்ட்டு ரெண்டு பக்கமும் ஈக்குவலுக்கு ரெண்டு பக்கமும் hc மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், which is allowed to do. ஓகே, ஸோ இது வந்து ஜெட்டோட வேல்யூ ஐ ஹவ் டேக்கன் as 1. அதுக்கப்புறம் n1 இருக்க இடத்துல நான் என்ன எடுத்துக்கணும், n1 இருக்க இடத்துல ஐ நீட் டு டேக் 1 ஸ்கொயர் மைனஸ் டிவைடட் பை n ஸ்கொயர். கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன். யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? இதில் டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க். கமான் எனிஒன் இஸ் ஹேவிங் டவுட்? லைவில் இருக்கிறவங்களாம் கிவ் அ தம்ஸ் அப் டு அவர் லைவ். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கவனிங்க, கீழேருந்து மேலே போகிறதுக்கு லேம்டா அமௌண்ட் ஆஃப் வேவ்லென்த் தேவைப்படும், விச் இஸ் given by this formula, வேறு n1 இஸ் கீழே உள்ளது n1, மேலே இருக்கிறது n2. இப்போ நம்மளுக்கு மேலேருந்து கீழே பார்த்து ஜம்ப் பண்ணுச்சு, சேம் அமௌண்ட் ஆஃப் லேம்டா தான் வெளியில் வரும். எவ்வளோ ஃபோட்டான் அப்சர்வ் பண்ணிவிட்டு மேலே போச்சோ, மேலேருந்து கீழே வரும்போது என்ன ஆகும், அதே அமௌண்ட்டு தான் எலக்ட்ரான் என்ன பண்ணும், எமிட் பண்ணும், லேம்டா தான் எமிட் பண்ணும். ஸோ அதுபடி நான் அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறேன். பட் நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் பை வாட், ஹெச்சி மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்னா, எதுக்கு அப்படி பண்ணியிருக்கேன்னா hc பை லேம்டாவை ஐ கேன் சைட் as ஃபோட்டானோட எனர்ஜின்னு சொல்லலாம்ல. எஸ், திஸ் இஸ் த இன்சிடென்ட் ஃபோட்டானோட எனர்ஜி, அதாவது அந்த மேலேருந்து கீழே வரும்போது எலக்ட்ரான் எமிட் பண்ண அந்த எனர்ஜி ஃபோட்டான். ஓகே, ஸோ இதுலேருந்து திஸ் இஸ் த எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் எமிட்டட் டியூரிங் டிரான்சிஷன், மேலேருந்து கீழே வரும்போது ஃபோட்டான் எமிட்டட். கரெக்டா? So E is equal to, I can write it as what? E is equal to RHC into 1 minus 1. நம்மளோட கொஸ்டினில் நம்மளோட ஏம் என்னது, நம்மளோட ஏமே வந்து என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து E is equal to RHC 1 minus 1 by n ஸ்கொயர்னு வருது. வாட் இஸ் RHC ஓட வேல்யூ என்னது? கேன் எனிவன் சே வாட் இஸ் RHC ஓட வேல்யூ? இதெல்லாம் நம்ம தியரியில் டிஸ்கஸ் பண்ணோம். வாட் இஸ் தட்? 13.6 EV. கரெக்டாக இல்லையா? இன்ட்டு 1 minus 1 by n square. So this is the expression we got. இது யாரோட எனர்ஜி? ஃபோட்டான் எமிட்டட். ஃபோட்டான் எமிட்டட் டியூரிங் டிரான்சிஷன். கரெக்டாக இல்லையா? ரைட். ஸோ இப்போ இந்த எனர்ஜி இருக்கட்டும், இதை வந்து நான் ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். அதான் மேலேருந்து கீழே வரும்போது எமிட் ஆகக்கூடிய ஃபோட்டானோட எனர்ஜி. இந்த ஃபோட்டானோட எனர்ஜி எங்கே போய் மோத வச்சான்? நேராக அந்த மெட்டீரியல், ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் மேலே போய் மோத வச்சான். அதோட ஒர்க் ஃபங்க்ஷன் இதெல்லாம் எல்லாமே கொடுத்துருக்கான், ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்லாம். இப்போ நம்ம வந்து டியூவல் நேச்சரில் படித்த கான்செப்ட் என்னது? வாட் வி நோ, E அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் ஓகே வந்து பட்டுச்சுன்னா அது என்னவா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இதுதான் இந்த மெட்டீரியல்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த மெட்டீரியல், ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல். ஸோ இது மேலே என்ன ஆகுது, ஃபோட்டான் வந்து படுது ஆஃப் எனர்ஜி E. ஓகே, ஸோ வெளியில் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகணும், எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் வந்து E ஃபோட்டான் வந்து படுது மெட்டீரியல் மேலே. இது என்னவா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? அக்கார்டிங் டு ஐன்ஸ்டைன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் படி நம்மளுக்கு என்ன தெரியும், which will be used as work function plus kinetic energy. இங்கே kinetic energy பதில் E V0 போடணும், stopping potential. So what is energy of the photon? So energy of photon எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு கிடைச்சது? This is the energy of photon, right? 13.6 EV into 1 minus 1 by n square. கரெக்டா இல்லையா? What is the work function? ஒர்க் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னது நம்மளுக்கு? ஒர்க் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து 2.75 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு கொடுத்துருந்தான். கரெக்டாக இல்லையா? 25 E ஃபோட்டான் வந்து எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் இன்சிடெண்ட்டை வந்து நம்ம மேலேருந்து கண்டுபிடிச்சோம், இந்த இதில் இருந்து டிரான்சிஷன்லேருந்து. ஸோ அதை போட்டுறேன். ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 2.75 EV. அப்புறம் E இன்ட்டு வாட் இஸ் த ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்? V0ஓட வேல்யூ எவ்வளோ கொடுத்தான்? 10 Vன்னு கொடுத்துருந்தானா? இப்போ என்ன விஷயம்னா, ரெண்டு பக்கம் E இருக்கா, யூ ட்ரை டு கேன்சல் EV. ஸோ ஃபைனலி யூ ஆர் லெஃப்ட் வித் 3.6 into 1 minus 1 by n square.
இப்போ காமனாக எடுத்திங்கன்னா கேன்சல் பண்ணிட முடியும்ப்பா. 2.75 ப்ளஸ் 10 கரெக்டாக இவ்வளோ தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆஸ் யூஷுவல் யூ கேன் யூஸ் யூர் மெத்தட், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது ஒரு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 12.75 யூ வில் ஹேவ், கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதுலேருந்து 13.6 கீழே கொண்டு வாங்க. 13.6 கீழே கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும், 1 - 1 by n square 12.75 divided by 13.6. ஸோ இதுலேருந்து ஃபைனலாக நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் ஃபைண்ட் தட் n square is equal to 16 அண்ட் என்னோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும், 4ன்னு கிடைக்கும். ஓகே, நான் என்ன பண்ணன்றதை குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ என்ன கொஸ்டினில் கொடுத்துருந்தானா, நம்மக்கிட்ட வந்து ஒரு ஹைட்ரோஜன் ஆட்டமில் n ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட், தட் இஸ் n is equal to 1 வரைக்கும், n ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட், தட் இஸ் மேலேருந்து கீழே ஜம்ப் ஆகும்போது ஒரு ஃபோட்டான் ஆஃப் லாம்டா வேவ் லென்த் வருதான். அது போய் நேராக எங்கே போய் மூவ் தான், ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் ஆஃப் ஒர்க் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் கொடுத்துருந்தான். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அந்த டிரான்சிஷன் அப்போ வரக்கூடியது எவ்வளோ எனர்ஜின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன். ஸோ ஐ ஹவ் யூஸ்டு திஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இதோட நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஹெச்சிசியை ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்ஹெச்சிசியோட வேல்யூ எனக்கு என்ன தெரியும், 13.6 ஈவின்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஈயோட வேல்யூ தான் நம்மளோட எனர்ஜி வி ரிக்வயர்ட். ஸோ n1 வந்து கிரவுண்ட் ஸ்டேட் அண்ட் n2 இஸ் த எக்ஸைட்டட் ஸ்டேட் ஃப்ரம் வேர் இட் ஜம்ப்ஸ். ஏன்னா பை டெஃபினேஷன் n2 ஷுட் பி கிரேட்டர் தென் n1. ஸோ கீழேருந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ லேம்டாவோ மேலேருந்து கீழே வரதுக்கும் அதே லேம்டா ஆஃப் எனர்ஜி தான். ஸோ அதுபடி இ கண்டுபிடிக்கிறோம். இயை எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், டியூவல் நேச்சர் ஃபோட்டோ ஐன்ஸ்டைன்ஸ் ஃபோட்டோவில், ஏன்னா இங்கே வந்து லைட்டு எஜெக்ட் ஆன அந்த வெள்ளது வந்து நேராக ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் மேலே போய் படுது. அப்போது வி ஷுட் பி கான்ஷியஸ் அபவுட் வாட், ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ எனர்ஜி இன்சிடென்ட் வில் பி யூஸ்ட் as ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் இ கைனடிக் எனர்ஜி விச் இஸ் நத்திங் பட் இ இன்ட்டு V0. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான் போட்டாச்சு, ஒர்க் ஃபங்க்ஷன் இ இன்ட்டு V0ன்றது என்னது 10. கொஸ்டினில் கொடுத்துருந்தேன் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். ஸோ ஃபைனலி யூ வில் ஹேவ் ஆன்சர் as what, n ஸ்கொயரோட வேல்யூ 16 which is n is equal to 4. Yeah, it's a very very good problem. Option 3 is correct. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? இப்போ அடுத்து நம்ம ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸுக்கு போகிறோம். எது உங்களுக்கு டவுட்டு, முகமது முபாரக், வேர் யூ ஆர் ஹேவிங் டவுட் சார், குட் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். எல்லோரும் லைக் போடுங்கப்பா. லைக் போட்டிங்கன்னா இட்ஸ் அ பிக் கான்ஃபிடென்ட் பூஸ்டிங் ஃபார் மீ. come on do it, help me. Mohammed Mubarak, what doubt you are having, which place? Okay, good. ரைட். இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட், ஸ்பெக்ட்ரம். அதாவது எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்ன்ற வேர்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்லாம், அதெல்லாம் என்னன்றது we are going to see in detail. Okay, right, let's go into the video means on the part we will discuss now. I think problems we have discussed so far, right. கவனிங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தியரி. ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக கவனிக்கணும். ஓகே, பொறுமையாக நான் நோட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ பி வெரி பேஷண்ட் டு அப்சர்வ் வாட் ஐ எம் சேயிங். நீங்கள் பொறுமையாக அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிட்டா தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ கவனிங்க. லெட்ஸ் கோ மூவ் ஆன். ரைட்ப்பா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத கவனிங்க. இன்டென்சிட்டி ஆஃப் லைட் பீம் அண்ட் ஸ்பெக்ட்ரம் கிராஃப். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா,
intensity of light beam. ஒரு லைட்டோட இன்டென்சிட்டி அப்படின்றத நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம். அதை தான் நம்ம இங்கே குயிக்காக ரீகால் பண்ண போகிறோம். ஓகே, குயிக்காக ரீகால் பண்ண போகிறோம். அண்ட் திஸ் இஸ் த ஸ்பெக்ட்ரம் கிராஃப். ஸ்பெக்ட்ரமோட கிராஃப் அப்படின்னா ஐ வெர்சஸ் லேம்டா. ஓகே, ஐ வெர்சஸ் லேம்டா, இன்டென்சிட்டி வெர்சஸ் வேவ் லென்த் அப்படின்னு ஒரு கிராஃப் ஒன்று ட்ரா பண்ணுவேன். அது பேர் தான் எனக்கு ஸ்பெக்ட்ரம் கிராஃப் அப்படின்னு நான் நேம் பண்ணியிருக்கேன். ஓகே, so intensity of light beam we are going to study, and spectrum graphs, which is the relation graph between I versus lambda. Okay, கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேஸாக நான் உங்களுக்கு ஸ்லோவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கேஸ் 1 என்னென்னா, இது வந்து ஒரு லைட் பீம், ஒரு ரே மாதிரி போட்டிருக்கேன்னா, a light beam of wavelength lambda is coming. ஸோ ஒரு லைட் பீம் ஆஃப் wavelength lambda வருது. என்னன்றது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ். ஓகே, n is what? இதை நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். என்னோட டெஃபினேஷன் வந்து I have written here. Okay, n is the number of photons received per unit time per unit area. இப்போ கவனிங்க, சாரி, சரி, இப்போ இன்டென்சிட்டியோட டெஃபினேஷன் என்ன படிச்சிருக்கோம்? இன்டென்சிட்டி இஸ் நத்திங் பட் வாட்? NHF divided by AT படிச்சிருக்கோமா இல்லையா? That is energy incident per unit time per unit area என்றது intensity. கரெக்டாக இல்லையா? intensity of light beam அப்படின்றது energy falling on a surface per unit time per unit area. இதுதான் நம்ம படித்தோம். போன டிஸ்கஷன்ஸில் இந்த ஃபார்முலாவோட டெரிவேஷன்லாம் பார்த்துருந்தோம். இப்போது நான் திரும்ப அதுலேருந்து என்ன ரீகால் பண்ணுறேன்னா, NHF is divided by AT, where A is the area of cross section, T is the time taken, and N is the number of photons falling. எவ்வளோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபோட்டான் வந்து ஃபால் ஆகுது? எஃப் ஃப்ரீக்வன்சி. நம்மளுக்கு என்ன தெரியும்? சி இஸ் ஈக்குவல் டு லேம்டா எஃப்னு ரிலேஷன் தெரியும், கரெக்டாக? அதுபடி என்னால் என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா, ஐ இஸ் ஈக்குவல் டு NHC பை ஏடி இன்ட்டு லேம்டா அப்படின்னு என்னால் எழுத முடியும். தட் இஸ் எஃப் இருக்க இடத்துல சி பை லேம்டான்னு எழுத முடியும். ஸோ ஃபைனலாக நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த இன்டென்சிட்டி படிக்கும்போது 3 விஷயங்களை கான்ஸ்டன்ட், ஆல்ரெடி 4 விஷயம். என்னென்ன கான்ஸ்டன்ட்டு? ஹெச் இஸ் த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், ஏ இஸ் த ஏரியா இன் விச் த லைட் இஸ் இன்சிடென்ட், அது கான்ஸ்டன்ட்னு எடுத்துப்போம். டி இஸ் த டைம் டேக்கன், த டைம் இன்டர்வல் இன் விச் த லைட் பீம் இஸ் ஃபாலிங், டைம் டேக்கன் டு ஃபால். சி இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ இந்த டேர்மில் 4 விஷயங்கள் கான்ஸ்டன்ட், ஹெச், சி, ஏ அண்ட் டி. இப்போ இதுலேருந்து நம்மளால் என்ன சொல்ல முடியுதுன்னா, இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வாட்? இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என் பை லேம்டா. சொல்லாமா சொல்லக்கூடாதா? எஸ், ஐ கேன் சே intensity is proportional to number of photons we get, number of photons incident on a surface divided by the wavelength of the photons. இப்போ ஒரு ஃபோட்டான் இருந்தால் அதுக்கு ஒரு wavelength இருக்கும்ல, அதே மாதிரி எத்தனை ஃபோட்டான்ஸ் வந்து படுதுன்றது n குறிக்குது. கரெக்ட், புரியுதா இல்லையா? n represents number of photons incident, lambda represents the wavelength of photon that is coming an incident. ஸோ இப்போ நம்ம படிக்கிறது என்னது? ஒரு லைட் பீம், ஒரு லைட் ரேன்னு எடுத்துக்கலாம், இல்லை பீம்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு லைட் ரே வருது, எவ்வளோ வேவ்லென்த்தோடு வருது? லேம்டா வேவ்லென்த் இட் இஸ் கம்மிங். ஸோ நம்ம டெஃபினேஷன் படி NHF டிவைட் பை ஏடி, எஃப் இருக்க இடத்துல சி பை லேம்டான்னு போடுறேன். ஃபைனலாக இப்போ என்னென்னா, இந்த லைட் பீமுக்குன்னு சொல்லிவிட்டு என்னால் ஒரு இன்டென்சிட்டி சொல்ல முடியுமா முடியாதா? சொல்ல முடியும்ல. இந்த பர்டிகுலர் வேவ் லென்த்துக்குன்னு சொல்லிவிட்டு, இந்த பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸுக்குன்னு சொல்லிவிட்டு என்னால் என்ன சொல்ல முடியும்? ஐ கேன் சே an intensity. கரெக்டாக இல்லையா? which is given by this expression. Any doubt? கரெக்ட். ஸோ இப்போ ஒரு லைட் பீம் வருது, அதுக்கு ஒரு லேம்டா இருக்குது, நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இட் இஸ் கம்மிங், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இட் இஸ் கம்மிங் வித் எல்லாத்தையும் சேர்த்து நம்மளால் ஒரு இன்டென்சிட்டி சொல்ல முடியும். இப்போ அடுத்து கவனிங்க, இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? இது வரைக்கும் எனி டவுட்? ரைட். ஸோ இப்போது அடுத்து பாருங்கள், ரெண்டாவது கேஸ். ஃபஸ்ட்டு கேஸில் ஒரு வேவ்லென்த் வர மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஃபார்முலா NHC பை ஏடி லேம்டா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு லைட் பீமில் 2 வேவ்லென்த் எடுத்துக்கிறேன். ஒரு லைட் பீமில் கண்டெய்னிங் 2 வேவ்லென்த்ஸ்.
ஒன்று வந்து lambda 1, இன்னொன்று வந்து lambda 2. இப்போ நான் போன லைட் பீமில் வெறும் ஒரே ஒரு லேம்டா எடுத்துக்கிட்டேன். I have explained you the definition of intensity which depends on n by lambda. ஸோ என்னையும் லேம்டாவையும் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு I வரும். என்னையும் லேம்டாவையும் பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன வரும்? ஒரு I வரும். தட் இஸ் இன்டென்சிட்டி. இப்போ லைட் பீம் வருது, 2 லைட் பீம். lambda 1 wavelength ஒரு லைட் ஆஃப் wavelength, அதுக்கப்புறம் lambda 2 2 wavelength ஆஃப் லைட் ரேஸ் ஆர் கம்மிங். 2 wavelength வருது. இந்த லைட் பீமில் 2 wavelength இருக்குப்பா. lambda 1 இருக்குது, lambda 2 இருக்குது. lambda 1ல் டோட்டலாக எத்தனை ஃபோட்டான்ஸ் ஃபாலிங் பர் யூனிட் டைம் பர் யூனிட் ஏரியா ஆன் அ சர்ஃபேஸ்? n1. n2 நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ஆர் கம்மிங் அண்ட் இன்சிடென்ட் ஆன் ஆஃப் wavelength. அதாவது lambda 2 wavelengthல டோட்டலாக n2 ஃபோட்டான்ஸ் இருக்குது கம்மிங் அண்ட் ஃபாலிங். lambda 1 wavelengthல n1 ஃபோட்டான்ஸ் வந்து படுது. இப்போ பாயிண்ட் என்னென்னா, இந்த 2 wavelengthக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் கரஸ்பாண்டிங்காக என்ன சொல்ல முடியும்? ஒரு இன்டென்சிட்டி சொல்லலாமா? n1 hc by lambda 1 at. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜென்ரலாக hc by atயை விட்டுருங்க, அது வந்து கான்ஸ்டன்ட்டு. ஏரியா இன் விச் இன்சிடென்ட் டைம் ஆஃப் ஃபால் அதை இக்னோர் பண்ணுங்கள். I2. ஸோ இந்த லைட்டு இந்த வேவ்லென்த் ஆஃப் lambda 1க்குன்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு இன்டென்சிட்டி சொல்ல முடியுதா? I1. அதே மாதிரி இந்த வேவ்லென்த் ஆஃப் lambda 2 அண்ட் n2 நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட், அதுக்குன்னு ஒரு இன்டென்சிட்டி சொல்ல முடியுதா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட், n நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட் ஆஃப் lambda வேவ்லென்த் கரஸ்பாண்டிங்காக நம்மளால் என்ன டிஃபைன் பண்ண முடியுது? ஒரு இன்டென்சிட்டி. புரியுதா இல்லையா? நல்லா கவனிங்க. இதில் வந்து 2 வேவ்லென்த்து 2 நம்பர் ஆஃப் இப்போ lambda 1 வேவ்லென்த்தில் n1 நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் வருது, lambda 2 வேவ்லென்த்தில் n2 நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் ஆர் கம்மிங். ஸோ இதுக்கெல்லாம் கரஸ்பாண்டிங்காக இன்டென்சிட்டி என்னால் சொல்ல முடிஞ்சது. அதே மாதிரி இப்போ பாருங்கள், தேர்ட் கேஸ் கவனிங்க. ஓகே, ஒயிட் லைட் பீம் ஐ எம் கோயிங் டு டேக். போன தடவை வந்து நம்ம வெறும் லைட் பீம்னு சொன்னோம். இப்போ நம்ம வர்றது வந்து ஒயிட் கலர். ஒயிட் லைட்டில் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது? இப்போ ஒயிட் கலருக்குள்ளே என்னென்ன கலர்ஸ் இருக்குது? விப்ஜிஆர் இருக்கா இல்லையா? ஒயிட் கலர் கண்டைன்ஸ் வாட்? விப்ஜிஆர், ரைட்டா? 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர். ஒரு வேவ்லென்த் இருக்கா? எக்கச்சக்க வேவ்லென்த் இருக்கா? கண்டினியூஸ் வேவ்லென்த் இருக்குல்ல. 400லேருந்து எல்லா வேல்யூஸும் 400, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ் ஸ்டில் 700. அதை தான் நம்ம விப்ஜிஆர்னு சொல்கிறோம். நல்லா கவனிங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஸோ ஒரு வேவ்லென்த்துக்கு ஒரு n1 n2க்குன்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டிங்காக ஒரு இன்டென்சிட்டியை டிஃபைன் பண்ணும். n2 lambda 2க்குன்னு ஒரு கரஸ்பாண்டிங் இன்டென்சிட்டி, n1 lambda 1க்குன்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டிங் ஒரு இன்டென்சிட்டி. இப்போ பாயிண்ட் என்னென்னா, இப்போ நான் அனுப்புறது ஒயிட் லைட்டு. ஒயிட் லைட்டில் எத்தனை வேவ்லென்த் இருக்குது? எக்கச்சக்க வேவ்லென்த் இருக்குது. அத்தனை வேவ்லென்த்து அத்தனை n வேல்யூஸ்க்கும் என்னால் என்ன சொல்ல முடியும்? ஒரு லேம்டா சொல்லலாம், ஒரு I சொல்லலாமா சொல்லக்கூடாதா? கவனிங்க, ஒரு n corresponding to a lambda, I can define what? The n lambdaக்கு I can define a corresponding intensity. கரெக்டா? சொல்லாமா சொல்லக்கூடாதா? எஸ், we can define. இப்போ நம்மக்கிட்ட ஒயிட் லைட்டில் எத்தனை லேம்டா எத்தனை n இருக்குது? எக்கச்சக்கமாக இருக்குது. கண்டினியூஸ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கவனிங்க. ஸோ ஒயிட் லைட்டை ஒரு டிடெக்டருக்குள்ளே அனுப்புகிறேன். இந்த ஒயிட் லைட்டை டிடெக்டருக்குள்ளே அனுப்புகிறேன். மேபி யூ கேன் டேக் இட் அஸ் அ மைக்ரோஸ்கோப். ஓகே, லெட்ஸ் கன்சிடர். அதாவது டிடெக்டர், ரைட்? ஸோ இப்போ இந்த ஒயிட் லைட்டை இந்த டிடெக்டருக்குள்ளே அனுப்புகிறேன். அது வழியாக நான் பார்க்குறேன். பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ கேன் ஏபிள் டு சி ஃபார் ஈச் லேம்டா எத்தனை. நல்லா கவனிங்க, இந்த டிடெக்டர் வழியாக நான் பார்க்கும்போது என்னால் ஈஸியாக ஒரு லேம்டா ஒரு எண்ணுக்கான கரஸ்பாண்டிங் இன்டென்சிட்டி என்னால் கண்டுபிடிக்க முடியும். புரியுதா இல்லையா? ஒரு n வேல்யூக்கும் ஒரு லேம்டா வேல்யூக்கும் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் இன்டென்சிட்டி ஐ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் ஃப்ரம் த டிடெக்டர். என் கண் வழியாக பார்த்து
ஒயிட் லைட் பீமை டிடெக்டர் வழியாக அனுப்பி ஐ கேன் ஏபிள் டு ஸ்டடி த இன்டென்சிட்டி. இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா இதை ஒரு கிராஃபாக பிளாட் பண்ணுவான். ஓகே, இந்த கிராஃபை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெக்ட்ரம். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா ரெண்டு விஷயத்த மீன் பண்ணும்பா, கவனிங்க. சரி, ஒயிட் லைட்டில் எல்லா கலர்ஸுமே இருக்கா? ஒயிட் லைட்டில் எல்லாமே இருக்குது, 400 to 700 நானோமீட்டர். ஸோ நான் என்னென்ன எதுக்கும் கிராஃப் போட்டிருக்கேன் பாருங்கள். என்னோடய கிராஃப் வந்து லேம்டாக்கும் இன்டென்சிட்டிக்கும் போட்டிருக்கேன் கிராஃபை. நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு என் வேல்யூக்கும் லேம்டாக்கும் எனக்கு என்ன வரும், ஒரு இன்டென்சிட்டி வரும். இப்போ இந்த கிராஃப் பாருங்கள், இந்த கர்வ் வந்து அப்படியே ஃபுல் ஷேப்பில் வருது, தெரியுதா? கண்டினியூஸாக கிராஃப் வருது. இந்த ஒரு வேவ் லென்த்துக்கும் ஒரு வேல்யூஸ் டிஃபைன், அது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு கர்வ் கிடைக்குது. புரியுதா இல்லையா? இது பேர் வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம்பா. அதாவது எல்லா வேவ் லென்த்துக்கும் கரஸ்பாண்டிங் அதோட இன்டென்சிட்டிலாம் போட்டு சும்மா ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ணியிருக்கான். இது பேர் தான் என்னது, ஸ்பெக்ட்ரம் கிராஃப்னு சொன்னல. இது வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் கிராஃப். ஸோ 400 to 700 நானோமீட்டர் இருக்கக்கூடிய எல்லா இதுக்கும் இன்டென்சிட்டியை பிளாட் பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்ணேன்றதை 1 செகண்ட் ஐ வில் ரிப்பீட். ஒயிட் லைட்டில் டிடெக்டருக்குள்ளே அனுப்புனேன். ஒயிட் லைட்டில் டிஃப்ரெண்ட் லேம்டா அண்ட் இட் வில் ஹேவ் கரஸ்பாண்டிங் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் இன்சிடென்ட். ஸோ அதை வச்சு நம்மளால் ஒரு லேம்டாக்கும் n1க்கும் ஐ கேன் சே அ இன்டென்சிட்டி. அதை வச்சு இங்கே ஒரு பிளாட் ஒன்று போட்டிருக்கேன். இது பேர் தான் ஸ்பெக்ட்ரம் கிராஃப். இது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பேர் வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். இந்த டிடெக்டருக்குள்ளே லைட் அனுப்புகிறேன்ல, நல்லா கவனிங்க. இந்த டிடெக்டருக்குள்ளே லைட் அனுப்பும் போது நம்மளுக்கு ரெண்டு டைப்பாக சொல்ல முடியும். ஏ வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா லேம்டாக்கும் ஐக்கும் உள்ள கிராஃப். இது உங்களுக்கு புரியுதா? இந்த லேம்டாவில் இவ்வளோ இன்டென்சிட்டி இருக்குதுன்னு நீங்கள் படிக்கணும். திஸ் இஸ் ஜென்ரல், எப்பயும் போல் இது ஒரு நார்மல் கிராஃப் தான். இந்த பர்டிகுலர் லேம்டாவோட கரஸ்பாண்டிங் இன்டென்சிட்டி இஸ் திஸ் ஒன். இந்த பர்டிகுலர் லேம்டாவோட கரஸ்பாண்டிங் இன்டென்சிட்டி இஸ் திஸ் ஒன். புரியுதா இல்லையா? எஸ், யூ கேன் ஸ்டடி. ரெண்டாவது கிராஃப் என்னென்னா, நம்மளுக்கு எல்லா கலர்ஸுமே வந்திருக்கு. ஒயிட் லைட்டில் எல்லா கலர்ஸுமே வந்திருக்கு இல்லையா? அதை அப்படியே கலர் ஷேடு மாதிரி கொடுத்துருக்கான். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரெப்ரசன்டேஷன். இதுவும் ஸ்பெக்ட்ரம் தான், இதுவும் ஸ்பெக்ட்ரம் தான். புரியுதா? ஐக்கும் லேம்டாக்கும் வரைஞ்சாலும் கிராஃப் தான்ப்பா, ஸ்பெக்ட்ரம் தான். இது மாதிரி வெறும் கலர்ஸ் மட்டும் காமிச்சேன் அப்படின்னா அதுவும் என்னது, ஸ்பெக்ட்ரம் தான். புரியுதா இல்லையா? ஸோ ரெண்டு விதமாக ஸ்பெக்ட்ரமை காட்டுவோம். ஒன்று ஐக்கும் லேம்டாக்கும் போட்டு, இது வந்து நம்ம ஃபர்தராக படிக்க போகிற எக்ஸ்ரேஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, ஒரு லைட் ரே வருது, அதை ஒரு டிடெக்டர் வழியாக அனுப்பி ஒரு லேம்டாக்கும் ஏற்ற கரஸ்பாண்டிங் இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறேன். ஒரு லேம்டாக்கும் ஏற்ற கரஸ்பாண்டிங் இன்டென்சிட்டி ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட். ஓகே, ரைட். ஸோ நம்மளுக்கு அதை வச்சு இந்த கிராஃப் வந்து பிளாட்டிங் வந்துருச்சு, கரெக்டாக? இதில் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்பெக்ட்ரமை ரெப்ரசன்ட் பண்ணுவான். ஒன்று வந்து கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், தட் இஸ் அதாவது ஐக்கும் லேம்டாக்கும் வரைகிறது கிராஃப் வந்து ஸ்பெக்ட்ரம் கிராஃப். ஸோ அப்படியும் காட்டலாம். இன்னொன்று வந்து கலர் மாதிரி, இது மாதிரி ஒரு ரெக்டாங்கிளில் கலர்ஸ் மாதிரி போட்டும் காமிக்கலாம். இதுவும் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமை ரெப்ரசன்ட் பண்ணுது, இதுவும் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஏபி ரெண்டுமே கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமை ரெப்ரசன்ட் பண்ணுது. புரியுதா? ஏன் இதை வந்து கண்டினியூஸ்ன்னு சொல்கிறான் அப்படின்னா, why the word continuous is used here அப்படின்னா, இதில் 400லேருந்து 700 வரைக்கும் எல்லா வேவ்லென்த்தும் இருக்குல்ல. 400லேருந்து நல்லா கவனிங்க, இந்த கிராஃபே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 400 நானோமீட்டர். நம்ம இஷ்டம் தான், கிராஃப் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். நல்லா கவனிங்க, ஒரு கிராஃப் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணுன்றது நம்ம இஷ்டம் தான். நான் 400லேருந்து 700 நானோமீட்டர் வரைக்கும் ஐ ஹவ் ட்ரான் த கிராஃப். ஸோ எல்லா கலர்ஸுமே இருக்குது. நல்லா கவனிங்க இந்த வேர்டை, எல்லா கலர்ஸுமே இருக்குது. ஸோ இட் இஸ் அ கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். புரியுதா? ஸோ ரெண்டு விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன்று கிராஃப் போட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை இதுமாதிரி பார் மாதிரி போட்டு கலர்ஸ் மாதிரி போட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். சரி, இப்போ அடுத்து கவனிங்க, நம்ம வந்து அப்சார்ப்ஷன் அண்ட் இப்போது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம். இன்னும் ரெண்டு இருக்குது, அப்சார்ப்ஷன் அண்ட் லைன் ஸ்பெக்ட்ரம். அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். கவனிங்க, இதையும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ கவனிங்க, சரி, இது வந்து ஒயிட் லைட்.
நம்ம எப்பயும் போல் ஒயிட் லைட் இங்கே எதுக்கு இங்கே இது மாதிரி வேவ்ஸ் மாதிரி போட்டிருக்கேன்னா நம்மளோட ஃபோட்டான்ஸ் வர்றதை தான் இப்படி போட்டிருக்கேன். ஓகே, நம்ம ஃபோட்டான்ஸ் வருது இல்லையா, அதுதான் நான் இப்படி போட்டிருக்கேன். ஸோ லெட்ஸ் சி ஒன் பை ஒன். லெட்ஸ் சி, இது வந்து நம்மளோட ஒயிட் லைட். இது வந்து கேஸ் 4. கேஸ் 3ல் நம்ம கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம். கேஸ் 3ல் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் பார்த்தோம். கேஸ் 2ல் என்ன பார்த்தோம்? டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். கரெக்டாக 1 2 ஒரு லேம்டா அண்ட் எண்ணுக்கு கரஸ்பாண்டிங்காக இன்டென்சிட்டி டிஃபைன் பண்ணதை பார்த்தோம். இது வந்து சிங்கிள் லேம்டா, இது டபுள் லேம்டா, இது வந்து கண்டினியூஸ் லேம்டா, தட் இஸ் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 புதுசாக பார்க்க போகிறோம். என்னன்றதை பார்க்கலாம். எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் சொல்லுவான். ஓகே, லெட்ஸ் சி. கவனிங்க, இது வந்து ஒரு ஒயிட் லைட். ஒயிட் லைட்டில் என்னென்ன கலர்ஸ் இருக்கும்? விப்ஜிஆர் இருக்கும். எப்பயும் போல் விப்ஜிஆர் இருக்கும். இந்த விப்ஜிஆரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கூல் கேஸ்னால் என்னென்னா லோ டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ், கூல்கான ஒரு கேஸ். எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் எக்ஸ்பெரிமெண்ட் யூ நீட் டு அப்சர்வ் இயர். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசல்ட் மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்கிட்ட வந்து ஒரு ஒயிட் லைட் வருது. அதில் 400லேருந்து 700 நேனோமீட்டர் வரைக்கும் என்ன ஆகும்? எல்லா வேவ்லேருந்தும் வரும். ஓகே, இந்த கூல் கேஸில் என்ன இருக்கும்? ஆட்டம்ஸ் வில் பி தேர். கரெக்டாக இல்லையா? கூல் கேஸில் என்ன இருக்கும்? ஆட்டம்ஸ் வில் பி ப்ரெசன்ட். கரெக்டாக இல்லையா? கூல் கேஸில் என்ன இருக்கும்? ஆட்டம்ஸ் வில் பி தேர். ஸோ இப்போ என்னென்னா, இந்த ஒயிட் லைட் வந்து இந்த கேஸ் வழியாக பாஸ் ஆகும்போது என்ன ஆகும்? டிரான்ஸ்மிட் ஆகும். கரெக்டாக இல்லையா? ஸோ ஒயிட் லைட்டை அனுப்புகிறேன், சில லைட் என்ன ஆகிடுது? டிரான்ஸ்மிட் ஆகிடுது. இது வழியாக போய் இப்படி வெளியில் வந்துடுது. அதே மாதிரி ஒயிட் லைட்டை இந்த கேஸ் வழியாக அனுப்பும்போது என்ன ஆகும்னா, சில லைட் வந்து எமிட் ஆகும் கேஸ்லேருந்து. ஏன்றதை கவனிங்க. கேஸ் இஸ் நத்திங் பட் அன் ஆட்டம். கரெக்டாக? கேஸ் இஸ் நத்திங் பட் அன் ஆட்டம். ஸோ ஆட்டமில் என்ன இருக்கும்? எனர்ஜி லெவல்ஸ் இருக்கும். லெட் இட் பி E1 E2. இப்போ நல்லா கவனிங்க, கேஸில் ஆட்டம் இருக்கும். இது வந்து கேஸில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல், கேஸ் ஆட்டமோட எனர்ஜி லெவல். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, வெளியிலேருந்து லைட் வருது, விச் இஸ் அ ஃபோட்டான். இந்த கேஸ் வழியாக பாஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு கவனிங்க, கீழே இருக்க இப்போ இது வந்து ஒரு E1 எனர்ஜி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். E1 எனர்ஜி ஸ்டேட்லேருந்து E2 எனர்ஜி ஸ்டேட்டுக்கு ஒரு எலக்ட்ரான் போகணும்னு வைங்க. அதுக்கு எவ்வளோ வேவ்லென்த் கொடுக்கணும்? இதுக்குன்னு ஒரு லேம்டா கொடுத்தா என்ன ஆகிடும்? இதுக்குன்னு ஒரு லேம்டா ஆஃப் வேவ்லென்த் கொடுத்தா என்ன ஆகிடும்? கீழேருந்து மேலே ஜம்ப் பண்ணும். கரெக்டாக இல்லையா? E1 ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானுக்கு இந்த லேம்டா வேவ்லென்த் கொடுத்தேன் அப்படின்னா it will jump from E1 to E2, that much amount of energy. இப்போ என்ன அப்படின்னா, இந்த ஒயிட் லைட் வருதா? நல்லா கவனிங்க, நடுவில் இருக்கிறது கூல் கேஸ், இங்கேருந்து ஒயிட் லைட் வருது. ஒயிட் லைட்டில் எல்லா வேவ்லென்த்தும் இருக்குது. அதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 400 to 700 ஆம்ஸ்ட்ராங்கில் சில லேம்டா மட்டும் வெளியில் வராது. இங்கேருந்து 400 to 700 அதில் சில வேவ்லென்த் மட்டும் வரல பாருங்கள். கவனிங்க, இது வந்து டிரான்ஸ்மிட்டட். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்மிட்டடை பார்ப்போம், அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத லெட்ஸ் கான்சன்ட்ரேட் ஆன். லைட் ரேஸ் இப்படி வந்துச்சா? லைட் பீம். இங்கேருந்து லைட் பீம் வந்து கூல் கேஸ் வழியாக தாண்டி வெளியில் வந்துச்சு. நான் அதை என்ன பார்க்குறேன்? டிடெக்டர் வழியாக பார்க்குறேன். டிடெக்டர் வழியாக பார்த்துட்டு ஐ எம் கோயிங் டு புட் அ இன்டென்சிட்டி வெர்சஸ் ஸ்பெக்ட்ரம் கிராஃப் போடுறேன். அப்புறம் இந்த பார் சார்ட்டும் போடுறேன் நான், இந்த கலர் ஸ்பெக்ட்ரமையும். ரெண்டுமே ஸ்பெக்ட்ரம் கிராஃப் தான். ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட். இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஒயிட் லைட் வருது, கூல் கேஸ் வழியாக தாண்டி டிரான்ஸ்மிட்டட் லைட்டுன்னு சொல்கிறோம். இதை வெளியில் வருது. இந்த டிரான்ஸ்மிட்டட் லைட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரமை செக் பண்ணி பார்த்தோன்னா அது இப்படி வருது நம்மளுக்கு. இதில் என்னென்னா, நிறையா வேவ்லென்த் வந்து நம்மளுக்கு காணும். போன தடவை நம்மளுக்கு எல்லா வேவ்லென்த்தும் கிடச்சிது. கரெக்டாக? அப்போது எல்லா வேவ்லென்த் மீன்ஸ் எல்லா ஃபோட்டான்ஸும் கிடச்சிது. புரியுதா இல்லையா? எல்லா ஃபோட்டான்ஸுமே கிடச்சா இது ஒரு ஸ்மூத் கர்வாக இருக்குது. கரெக்டாக? ஒரு வேவ்லென்த்துக்கும் கரஸ்பாண்டிங் இன்டென்சிட்டி வி காட். இன்டென்சிட்டி எப்போ வரும்? இன்டென்சிட்டி ரெண்டு விஷயம் இருந்தால் தான் வரும். இன்டென்சிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு போத் n டிவைடட் பை லேம்டா. லேம்டாவும் இருக்கணும், நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸும் வரணும்.
ஃபோட்டான்ஸ் இருந்தால் தானே இன்டென்சிட்டி. ஃபோட்டான் n ஜீரோனா என்னது I, n ஜீரோனா ஐயும் ஜீரோ, கரெக்டாக இல்லையா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்மிட்டட் லைட் வழியாக வந்துச்சுல, அதில் நிறையா வேவ் லென்த் இருக்காது. அதனால தான் இங்கே ஒரு டிப்பு தெரியுதா? you are able to see a dip here. அதாவது அந்த இடத்துல இன்டென்சிட்டி ரொம்ப கம்மி, அந்த ஃபோட்டான்ஸ்லாம் வரல. பாருங்கள், இங்கேயும் 1 செகண்ட் வரல, இந்த இடத்துலையும் 1 செகண்ட் ஃபோட்டான்ஸ் வெளியில் வரல. புரியுதா இல்லையா? இந்த இடத்துலலாம் வந்து நல்லா கவனிங்க, இது வந்து ஸ்பெக்ட்ரம் கிராஃப், இன்டென்சிட்டிக்கும் வேவ் லென்த்துக்கும் உள்ள கிராஃப். இந்த இடத்துல உள்ள வேவ் லென்த் எல்லாமே வந்துருச்சுப்பா. இது வந்து வேவ் லென்த் உள்ள கிராஃப். இது எக்ஸ் ஆக்சஸில், ஒய் ஆக்சஸில் இன்டென்சிட்டி. இந்த வேவ் லென்த்லாம் வந்துருச்சு, ப்ராப்ளம் இல்லை. இந்த வேவ் லென்த்தும் வந்துருச்சு, இந்த வேவ் லென்த்தும் வந்துருச்சு. பட் இந்த ரீஜன் இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் வரல. பாருங்கள், அந்த டார்க் ஷேட்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா எதுவுமே இல்லை. இந்த கர்வ் வந்து ஒரு வி ஷேப்டாக கொண்டு வருது. இதுமாதிரி ஒரு வி ஷேப்டு கிராஃப் வருது அந்த இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல வேவ் லென்த் என்னது, இட் இஸ் நாட் ப்ரெசன்ட். புரியுதா இல்லையா? ஸோ நம்ம ஒயிட் லைட்லேருந்து அனுப்பின இதில் சில வேவ் லென்த்லாம் காணும். அந்த இடத்துலலாம் கிராஃபில் ஒரு டிப்பு தெரியுதா? அட் த சேம் டைம் கலர் ஸ்பெக்ட்ரமாக பார்க்கும்போது நம்மளுக்கு எங்கெல்லாம் வேவ் லென்த் கிடைக்கலையோ, எந்த வேவ் லென்த்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் கலர் போட்டு காமிச்சிருக்கான். எந்த வேவ் லென்த்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் எப்படி காமிச்சிருக்கான்? டார்க் லைன்ஸ் போட்டிருக்கானா? டார்க் லைன்ஸ். அந்த டார்க் லைன்ஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் வாட், வேவ் லென்த் வி காட். அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, ஆட்டம் வந்து இது என்ன பண்ணிடுச்சு, கூல் கேஸில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஹவ் அப்சர்வ்ட் தோஸ் வேவ் லென்த். ஓகே, dark lines represent wavelength of photon observed by cool gas. Observed by யாரு? கூல் கேஸ். அந்த கூல் கேஸ் வழியாக அனுப்பும்போது அந்த ஆட்டம்ஸ்லாம் என்ன பண்ணிடுச்சு, இந்த வேவ் லென்த் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுச்சு. புரியுதா இல்லையா? ஸோ அதனால் அது பேர் என்னது, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அதனால இது பேர் என்னது, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அதாவது இந்த இடத்துல ஏன் அப்சர்வ் பண்ணிச்சு ஆட்டமு, ஆட்டம்ஸு கூல் கேஸ்க்குள்ளே ஆட்டம்ஸ் லெவல்ஸ் இருந்துச்சுல, நீங்கள் அனுப்பின வேவ் லென்த் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனர்ஜி லெவலுக்கு ஈக்குவலாக இருந்தால் இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணு, இந்த ஃபோட்டானை அப்சர்வ் பண்ணியிருக்கு. யாருக்கெல்லாம் புரியுதா? எவ்ரி ஒன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஓகே, ஐ திங்க் எவ்ரி ஒன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். டவுட்ஸ் இருந்தால் யூ போஸ்ட் இன் த கமெண்ட்ஸ். ஓகே, நம்ம ஒயிட் லைட் அனுப்பணும், கூல் கேஸ் வந்து நிறைய வேவ் லென்த் அப்சர்வ் பண்ணிடுச்சு. பிகாஸ் அந்த வேவ் லென்த்ஸ்லாம் ஈக்குவல் டு த டிஃபரன்ஸ் ஆஃப் த எனர்ஜி லெவல்ஸ். டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ்னால் எலக்ட்ரான் இப்போ அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி எக்ஸைட்டட் ஸ்டேட் போயிடுச்சு. இப்போ நீங்களே எனக்கு சொல்லுங்கள். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து ஒரு டார்க் லைன்ஸ் கிடச்சிருக்கு, கரெக்டாக? இதை சம்டைம் என்ன சொல்லுவான்னா டார்க் லைன்ஸ் வித் பிரைட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவான். இந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரமை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவான். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரைட் தட். dark lines with bright background. ஏன்னா நிறைய இடத்துல காணும்ல, இதை பாருங்கள், இது கீழே இருக்கிறத பாருங்கள், நிறைய இடத்துல லைன்ஸ் கருப்பாக லைன்ஸ். ஏன்னா அந்த இடத்துல அந்த லேம்டா கிடைக்கல, பக்கத்தில் இருக்க இடம்லாம் பிரைட்டாக இருக்குது. அதுதான் என்ன சொல்கிறான், டார்க் லைன்ஸ் வித் பிரைட் பேக்ரவுண்ட் அப்படின்லாம் சில டைம் சொல்லுவான். விச் ரெப்ரசன்ட்ஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஏன் அப்சார்ப்ஷன்ற வார்த்தை யூஸ் பண்ணா, பிகாஸ் அந்த கேஸ் வழியாக அனுப்பும்போது நிறையா வேவ்லென்ஸ் காணும். இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸில் கீழேருந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணி மேலே போச்சா, அது எப்பவுமே மேலேயே இருந்துருமா என்ன? சாரி, கீழேருந்து அப்சர்வ் பண்ணி மேலே போச்சுல, அது எப்பவும் மேலேயே தான் இருக்குமா என்ன? அப்படிலாம் கிடையாதுல. என்ன ஆகும், மேலே போன அந்த எலக்ட்ரான்ஸ் மேலேருந்து கீழே வரும். மேலே போனது திரும்ப கீழே வரணும்ல. 10⁻⁻8 செகண்ட்ஸு நம்ம படித்தோம். எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது, மேலேருந்து கீழே வந்து தான் ஆகணும்.
அப்படி கீழே வரும்போது என்ன பண்ணும், எவ்வளோ எனர்ஜி எவ்வளோ லேம்டா ஆஃப் ஃபோட்டானை அப்சர்வ் பண்ணிச்சோ அதே அளவுக்கு என்ன ஆகிடும், மேலேருந்து கீழே வந்துடும். திரும்ப என்னாகும், சேம் லேம்டா வில் பி எமிட்டட். ஸோ கீழேருந்து மேலே போகிறதுக்கு நீங்கள் லேம்டா கொடுத்தீங்கன்னா கீழேருந்து மேலே போச்சு எலக்ட்ரான். இப்போ மேலே போன எலக்ட்ரான் வெறும் ஷார்ட் டைமில் உடனே கீழே வந்துடும். இப்போ அந்த ஃபோட்டானை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் கீழே உள்ளதில், லைட் எமிட்டட் பை த கேஸ். லைட் இங்கே போனது என்ன ஆகிடுச்சு, லைட் வந்து அப்சர்வ்டு. அதனால் நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிது, we have got a absorption spectrum. நிறைய வேவ்லென்த் காணும். இப்போ எந்தெந்த வேவ்லென்த் காணுமோ அந்தந்த வேவ்லென்த்லாம் இங்கே வந்திருக்கு, தெரியுதா? இப்போ இந்த கிராஃபை கரெக்டாக கவனிங்க, வாட்ச் பண்ணிங்கன்னா இட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங் டு லேர்ன். எஸ், இப்போ பாருங்கள், அப்படியே வேர்ட்டிக்கலாக பாருங்கள், இந்த லைனை தெரியுதா? இங்கே வந்து ஸ்பெக்ட்ரம் காணுமா, அந்த இடத்துல கரஸ்பாண்டிங்காக அந்த வேவ்லென்த் இங்கே கிடச்சிருக்கு. ஏன்னா எமிட் ஆன வேவ்லென்த் எல்லாமே என்னது, அப்சர்வ் ஆன வேவ்லென்த் தானே எமிட் ஆகிருக்கு. இப்போ ஒயிட் லைட்டாக அந்த கோல்டு கேஸ் வழியாக அனுப்பினேன், அப்சர்வ் ஆனதெல்லாம் இங்கே ஆப்சன்ஸ் மாதிரி தெரிஞ்சுது. தேர் இஸ் டார்க். இங்கே எங்கெல்லாம் டார்க் இருக்கோ அந்த இடத்துலலாம் பிரைட் இருக்குது, தெரியுதா? யாருக்கெல்லாம் அப்சர்வ் பண்ண முடியுது, பார்க்க முடியுதா எல்லாருக்கும்? இந்த இடத்துல கருப்பாக இருக்கிற இடம், இந்த இடத்துல வெளிச்சமாக இருக்குது, தெரியுதா? இந்த இடத்துல கருப்பாக இருக்கிற இடம், இந்த இடத்துல வெளிச்சமாக இருக்குது. ஒய்? பிகாஸ் இங்கே வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் வேவ்லென்த் லேம்டா, ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டென்சிட்டி. அதனால் இங்கே ஒரு வி ஷேப்டு கர்வ் கிடச்சிது. அந்த இடத்துல இன்டென்சிட்டி இல்லை, இங்கெல்லாம் எங்கே டார்க்காக இருக்குது. பட் இங்கே பாருங்கள், அந்த இடத்துல கரஸ்பாண்டிங்காக பிரைட். எங்கெல்லாம் காணாமல் போச்சோ அதெல்லாம் எமிஷன் மூலிமா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. யாருக்கு புரியுது? புரியல? எல்லாருக்கும் புரியுதா? இது வந்து கேஸ் எமிட் பண்ண வேவ்லென்த் இன்டென்சிட்டிஸ், இன்டென்சிட்டி வெர்சஸ் வேவ்லென்த் கிராஃப். இது நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெக்ட்ரம் கிராஃப், ரைட்? இது என்ன இது எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரம்ன்றது என்னென்னா, போன இதில் வந்து இது ஒரு விதமான ஸ்டடிங், இது ஒரு விதமான ஸ்டடிங். இது என்ன சொல்லுவான்னா, இது வந்து பிரைட் லைன்ஸ் வித் டார்க் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவான். பிரைட் லைன்ஸ் ரெப்ரசன்ஸ், மேலே எழுதின மாதிரி சிமிலராக இங்கே எழுத முடியும். ரெப்ரசன்ஸ் வேவ்லென்த் of photons emitted by cool gas. Emitted by cool gas. புரியுதா இல்லையா? அந்த பிரைட் லைன்ஸ்ன்றது நத்திங் பட் த இன்டென்சிட்டி we received. இந்த பாருங்க, இந்த லேம்டா போட்டிருக்கேன், தெரியுதா? இந்த லேம்டா இஸ் த லைட் எமிட்டட் பை த கேஸ். அதை இங்கே அப்சர்வ் பண்ணி பேட்டர்னாக போட்டிருக்கோம். இங்கேருந்து வந்த லைட்டை அப்சர்வ் பண்ணி பேட்டர்னாக போட்டிருக்கோம், புரியுதா? ஸோ டார்க் லைன்ஸ் வித் பிரைட் பேக்ரவுண்டுன்னு சொல்லுவான் எதை, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். எமிஷன் ஸ்பெக்ட்ரம் என்ன சொல்லுவான் அப்போது, சிமெட்ரிக்கலா சிமிலரா, பிரைட் லைன்ஸ் வித் டார்க் பேக்ரவுண்ட். இன்ட்ரெஸ்டிங், ரைட்? பிரைட் லைன்ஸ் வித் டார்க் பேக்ரவுண்ட், பிரைட் லைன்ஸ். கோடு கோடாக தெரியுதுல்ல, அதனால அது பேர் லைனு. கோடு கோடாக தெரிஞ்சால் அது பேர் என்னது, லைன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவான். ஓகே, நான் அந்த பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஒன்றே ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம என்ன சொல்லணும், பிரைட் லைன்ஸ் வித் டார்க் பேக்ரவுண்ட். ஏன் டார்க்காக இருக்குது, காரணம் சொல்ல முடியுமா? ஏன் இந்த இடத்துலலாம் இன்டென்சிட்டியே இல்லை, ஜீரோ இன்டென்சிட்டி? ஏன்னா அந்த வேவ் லென்த்லாம் கிடைக்கவே இல்லையே. இன்டென்சிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் யூ ரிசீவ். Intensity depends on number of photons you receive. No number of photons you receive, more photons number of photons you receive, more is the intensity. இங்கே ஃபோட்டான்ஸே இல்லை இதில், அதனால் அங்கெல்லாம் ஜீரோ இன்டென்சிட்டி. பீக்ஸ் இங்கே மட்டும் வருது பாருங்கள். These and all peak you get in the graph. So bright lines with dark background. புரியுதா இல்லையா? இது பேர் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஏன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் பேர் வச்சா, ஆஸ் யூஷுவல் கூல் கேஸ் எமிட் பண்ணக்கூடிய வேவ்லென்த். புரியுதா இல்லையா? எஸ். ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட்டு. ஸோ ஸ்பெக்ட்ரமை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறான். ஓகே, ஸ்பெக்ட்ரமை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறான்.
ஸ்பெக்ட்ரமை நம்மளால் என்ன பண்ண முடியும், 2 டைப்பாக பிரிக்க முடியும். ஒன்று வந்து என்னது, கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். இன்னொன்று வந்து என்னது, லைன் ஸ்பெக்ட்ரம். லைன் ஸ்பெக்ட்ரம்னா என்னது, கோடு கூட எந்தெந்த ஸ்பெக்ட்ரமில் தெரிஞ்சதுப்பா? நம்மளுக்கு கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரமில் என்ன கிடைச்சிது, ஒரு ஸ்மூத் கண்டினியூஸ் கர்வ் கிடைச்சதா? ஸ்மூத் கண்டினியூஸ் கர்வ் எல்லா வேவ்லென்த்துமே கிடைச்சிது, எல்லா வேவ்லென்த்துமே கிடைச்சிது இல்லையா? ஏன்னா நம்ம ஒயிட் லைட்டை டைரெக்டாக அப்சர்வ் பண்ணோம், வந்த ஒயிட் லைட்டை டைரெக்டாக அப்சர்வ் பண்ணோம். ஒரு இன்டென்சிட்டி, ஒரு லேம்டா அண்ட் என் வேல்யூக்கும் ஒரு இன்டென்சிட்டி கிடைச்சது. எல்லாத்தையும் பிளாட் பண்ணும்போது we got a smooth continuous curve. பட் ஆனால் இங்கே வந்து லைனாக கோடு கூட தெரியுது லைட். ஸோ அதனால் இட் இஸ் அ லைன் ஸ்பெக்ட்ரம். ஸோ லைன் ஸ்பெக்ட்ரமை எத்தனை இதாக பிரிக்கலாம், அப்சார்ப்ஷன், லைன் ஸ்பெக்ட்ரம். இதுதான் நம்ம வெறும் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்கிறோம், இல்லை அப்சார்ப்ஷன் லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லலாம். எமிஷன் லைன் ஸ்பெக்ட்ரம். புரியுதா புரியலையா? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் ஐ நீட் டு சே இன் திஸ் டிஸ்கஷன். ஓகே, இதோட நோட்ஸ் வந்து ஐ வில் போஸ்ட் இன் த டெலகிராம். ஓகே ரைட்ப்பா. ஸோ நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் we are going to discuss about ஹைட்ரஜனோட ஸ்பெக்ட்ரம், ஹைட்ரஜனோட ஸ்பெக்ட்ரமு. ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்தா தான், புரிஞ்சிருந்தால் தான் அது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக புரியும். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் இருக்குது, அப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ரேஸ் இருக்குது, ரைட்டா? இது ரெண்டுமே, இதுதான் ரொம்ப பேசிக்கான விஷயம், நீங்கள் கற்றுக்க வேண்டியது. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் அடுத்த லைவில். இந்த வீக்லேயே we try to complete all the கான்செப்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோவோட இது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், இந்த சாப்டர். ஸோ நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்லாம் போய் பாருங்கள். யாருக்கா டவுட்ஸ் இருக்கா ஃபைனல்? ஓகே, நோ ஒன் இஸ் ஹேவிங் டவுட். லைக் பண்ணுங்கப்பா நம்மளோட லைவை, டோன்ட் மிஸ் இட். நீங்கள் லைக் பண்ணுங்கள் டெஃபினட்டாக. ஓகே ரைட்ப்பா ஸ்டூடெண்ட்ஸ், வில் ஃபினிஷ் த டிஸ்கஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then, bye from Nagarajan. All the best.